கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சேலம் வந்திருக்கும் தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை சூழ்ந்திருக்கிறார்கள் தொண்டர்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் வாகனம் நகர்வதில் சிக்கல் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வாகனம் இயல்பாக செல்ல தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, மக்கள் அதிக அளவில் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. சிறிது நேரம் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்போது எப்படி இருக்கிறது? அப்படியே அந்த தவேக தலைவர் விஜய் நடத்தக்கூடிய இந்த 2 மாதங்களுக்கு பின்பாக நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பினுடைய நிகழ்ச்சி ஒரு கூடுதல் கட்டுப்பாடுகளோடு கூடுதல் கவனத்தோடு கையாளப்படுகிறது. காவல்துறை முழு தடுப்புகள் வைத்து அவங்க அனுமதிக்கிறாங்க. இந்த நிகழ்விடத்துக்குள்ள சற்று முன்ன வரைக்கும் இங்க பெரிய அளவுக்கான கூட்டம் இருந்தது. அவங்க உள்ள செல்றதுல வெயிலும் அதிகமா இருக்கனால ஒரு சின்ன நெரிசல் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் காவல்துறை தொடர்ச்சியா அவங்க கொடுத்த அறிவுறுத்தல இப்போ அந்த நெரிசல் முழுமையா குறைஞ்சு அவங்க எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி சேலம் விமான நிலையத்துக்கு வந்திருந்த விஜய் சாலை மார்க்கமா விமான நிலையத்தில் இந்த பக்கம் சேலம் சென்னை நெடுஞ்சாலை கூடிய சீலநாயக்கன்பட்டில் இந்த இடத்துக்கு வர்றாரு. சாலை மார்க்கமா வர்றாரு. சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர் தொலைவையும் ஒரு சாலையில வரக்கூடிய பட்சத்தில் அங்க விமான நிலையத்துக்கு வெளியவும் அவரை சந்திக்கிறதுக்காக, அவர் பார்க்கறதுக்காக அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் சூழ்ந்திருந்தாங்க. அதனால அவரு வாகனம் எளிமையா நகர்றதுலயும் சிக்கல் இருந்தது. சற்று முன்ன வரைக்கும் இடத்துல ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த நெரிசல் நீங்கி விஜய் அங்கிருந்து அவருடைய வாகனம், அவர் செல்லக்கூடிய வாகனம் மனது நகர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்விடத்திற்கு சீலநாயக்கன்பட்டிக்கு இன்னொரு சரியாக 10 நிமிடங்கள்ல விஜய் இந்த இடத்துக்கு வர இருக்கிறாரு. அவர் வருவதற்குண்டான அந்த முழு பலத்த பாதுகாப்பு இங்கே செய்யப்பட்டிருக்குது. பொதுச் செயலர் ஆனந்த், மாவட்ட செயலர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த இடத்திலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க, தயாரா அவரை வரவேற்கிறதுக்காக. அந்த இன்னும் உள்ள செல்ல வேண்டிய கூட்டம், ரசிகர்கள் தொண்டர்களுடைய கூட்டமும் போதிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் அவர்களையும் விரைவுபடுத்தி உள்ளே அனுப்புவதற்குண்டான ஒரு சூழலும் இருக்கிறது. ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிறதுனால மொத்த பேரையும் அனுமதி அட்டை உள்ள 5000 பேரையும் உள்ள அனுப்பணும். அதுக்குண்டான பணிகளையும் இங்கிருந்து அவர் பொதுச் செயலர் விரிவுபடுத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துல விஜயனுடைய இந்த இடம் முழுக்க இதுவரைக்கும் நடந்ததிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு மூடப்பட்ட திறந்த வெளி பகுதி, ஒரு மூடப்பட்ட இதுக்கு கதவுகள் உள்ள ஒரு இடம். இங்க சந்திப்பு நடக்குது. அதனாலதான் கூடுதல் கவனம், குறைந்த எண்ணிக்கையிலான ஆட்களுக்கான அனுமதி, இப்படி எல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப விஜய் அந்த பகுதியில் வரப்போறாரு. முழுக்க காவல்துறையினர் நிக்கிறாங்க. கட்சியில ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய அந்த தன்னார்வ தொண்டர்கள் அவர்கள் நிக்கிறாங்க, தொண்டர் படையினர் நிக்கிறாங்க. அப்புறம் பவுன்சர்கள், இப்படி 3 பேரும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக தீவிரமா செயல்படக்கூடியதை பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள்ல அவர் வரக்கூடிய அந்த பகுதி முழுக்க காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்குது. சற்று நேரத்தில் விஜய் உள்ள வர இருக்காரு. அவருடைய உரை அப்படிங்கிறது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்குது. எதை பேச போறாரு? ஏன்னா இப்பதான் முதலமைச்சர் அந்த மகளிர் உரிமை தொகை முழுமையாக சேர்த்து சிறப்பு தொகுப்பாக கொடுத்ததை விமர்சிச்சு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதனால அதையெல்லாம் அதுக்கெல்லாம் விமர்சிப்பாரா, அதுக்கு என்ன பதில் சொல்வாரா, அதை பத்தி என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் ஈரோடுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் வெளியே வரனால அதுக்கு இடையில நடந்த சிபிஐனுடைய விசாரணை, ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல், அப்புறம் அவர் மேல திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சியினரும், ஆளும் எதிர்கட்சிகள் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், அதற்கெல்லாம் அவர் என்ன எதிர்வினையாற்ற போறார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது. அவங்களுடைய பிரச்சார வியூகங்கள், ஏன்னா தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் முழுக்க இதுவரைக்கும் அவங்க சென்றக்கூடிய பகுதி அப்படிங்கும்போது ரொம்ப குறைவாகத்தான் தெரியுது. அவங்க இன்னும் பெரிய அளவுக்கான பிரச்சாரங்கள் செய்ய வேண்டியது. அது தொடர்பான அந்த வியூகங்கள், இப்படி எல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் இடிக்கூடிய நிலையில விஜய் என்ன பேச போறார், என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற போறார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பும் நீடிக்குது. இன்னும் சற்று நேரத்தில் வந்ததுக்கு பின்பாக 1 மணி நேரம் அவருடைய உரை நிகழ இருக்கிறது. வெற்றி, இப்ப அங்க கூட்டம் நடைபெற இடத்துல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக அருகில் இருக்கிற மலையில ஏறக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிறைய பொதுமக்கள் மேலே ஏறுகிறார்கள், அதுவும் குழந்தையுடன் ஏறுகிறார்கள் என்ற தகவல் எல்லாம் நமக்கு கிடைத்தது. தற்போது அதனை கட்டுப்படுத்துவதற்கு கூட்டத்தை நடத்துறதுக்குண்டான ஒரு அடிப்படை கட்டமைப்பும் பாதுகாப்பு சார்ந்து, அந்த ஒழுங்கு சார்ந்து இந்த இடத்துல தான் முழுமையா உருவாயிருக்கிறத நம்ம நேரடியா பாக்குறோம். அதே நேரம் இதுவரை உள்ள அனுமதி அட்டை இருக்கவங்க மட்டும்தான் உள்ள போறாங்க. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளோட வரக்கூடியவங்க, முதியோர்கள் எல்லாம்
முழுமையாகவே அப்புறப்படுத்துறாங்க. சாலைகளில் உள்ள நுழைவதற்கு வந்தவங்களை கூட பொதுச் செயலாளர் கூட அவர் அறிவுறுத்தி அனுப்புறாரு. இந்த நிலையில தான் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலை வந்து ஜருகு மலைன்னு சொல்றாங்க. அந்த மலை மேல வந்து சிலர் வந்து ஏறுறாங்க, தொண்டர்கள் மலை மேல ஏறுறாங்க. ஏன்னா அந்த மலை மேல ஏறக்கூடாதுன்னா அவங்க வந்து தனியார் பவுன்சர்கள்லாம் 200க்கும் மேற்பட்ட பேரை போட்டு ஒரு கூடுதல் பாதுகாப்பை, கூடுதல் தேவை செக்யூரிட்டியை வந்து கட்சி சார்பில் ஏற்படுத்தியிருந்தாங்க. அதையும் மீறி இவ்வளவு பேர் மேலே ஏறி இருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினுடைய கடும் கட்டுப்பாடுகளும் கட்சி அதை பின்பற்றுவதற்குண்டான நடைமுறையில் இயங்கணும் தான் இந்த இடத்துல வந்து இந்த நெரிசலை குறைச்சு அவங்க எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் உள்ள போறதுக்கான வழிகளை செஞ்சிருக்காங்க. தவேக தலைவர் விஜயினுடைய அந்த வருகை இன்னும் சற்று நேரத்தில் நிகழ இருக்குது. 2 மாதங்களுக்கு பின்பாக அவர் நிர்வாகிகளை திறந்த வெளியில பொது வெளியில சந்திக்க வர்றாரு. அதுல சொல்ல போனா மக்கள் சந்திப்பாக அது திட்டமிடப்பட்டு இறுதியினுடைய இடவசதி ஆட்களுடைய நிபந்தனைகள் அடிப்படையில் அது நிர்வாகிகள் தொண்டர்களுடைய சந்திப்பாக மாறி இருக்கிறது. வந்திருக்கிறதுல நிறைய தொண்டர்கள் ரசிகர்களை பார்க்கிறோம். சேலம் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள நிர்வாகிகளுக்கு அப்பாற்பட்டு நிறைய ரசிகர்கள் தொண்டர்களும் வந்திருக்காங்க. அந்த உரையும் இந்த நிகழ்வும் நேரம் அதிகரிக்க ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் அப்படி 12 to 3 வந்து அவங்களுக்கான அனுமதி. இது உச்சி வெயில் நேரமா இருக்குது. அதுவும் கூடுதல் ஒரு சிக்கலாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. 12 மணிக்கு முன்பாகவோ அல்லது 3 மணிக்கு பிறகாவோ வைக்கணுங்கிற கருத்துக்களை தொண்டர்கள் சொன்னதும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்க வேண்டியதா இருக்குது. அபிநயா, மாநாடு நடைபெற இடத்துல அங்கு இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வருகிறது. கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள்ல காவல்துறை ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்றீங்க. இப்ப நிகழ்ச்சி அது 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருந்து வருகிறது. இப்போ அது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள முடிக்கக்கூடிய சூழல் இருக்கா? இல்ல, நிகழ்வு வந்து அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா 12 to 3 கேட்டிருக்காங்க. விஜய் பேச போற நேரம் இயல்பா ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர் பேசுறது அப்படிங்கிறது 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம், தோராயமாக 20ல இருந்து அரை மணி நேரம் அதிகபட்சம் பேசுறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவரு இங்க வந்தாருன்னா இங்க வந்து அந்த கூட்டம் எல்லோரும் உள்ள போய் சேர்றதுக்குண்டான காலம் தான் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்த பின்பாக அவருடைய உரை துவங்கும். இன்னொரு 10ல இருந்து 15 நிமிடத்துக்குள்ளாக அவர் இந்த கேவிபி கார்டனுக்குள்ள வந்துருவார். நிகழ்வு நடக்க போற இடத்துக்குள்ள வந்துருவாரு. தொண்டர்களும் இப்ப கடைசி நேரனால அந்த பரபரப்புல ஓடுறதையும் பாருங்க. அவங்க ஏன்னா 12 மணி ஆச்சு, 12 மணிக்குள்ளாக எல்லாரும் உள்ள போன்றாங்க. தொண்டர்கள் விரைவுபடுத்தப்படுறாங்க. மாவட்ட செயலாளர் அந்த பொதுச்செயலாளர் ஆனந்தெல்லாம் அங்கனக்குள்ளே அந்த இடத்துலயே நின்று எல்லாரும் விரைவுபடுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா காவல்துறையும் முழுக்க அவங்கள விரைவுபடுத்தி அனுப்புறாங்க. உள்ள நெரிசல் இல்லாம போகணும், இடையூறு இல்லாம போகணும், அதே நேரம் விரைவாக உள்ள போகணும்ன்றதுக்காக அனுப்புறாங்க. இதுல முக்கியமா என்னன்னா காலைல 6 மணிக்கே தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வந்துட்டு இருந்தா கூட அவங்க எல்லாரையும் 10 மணிக்கு மேலதான் வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க. ஏன்னா காலையில இருந்து அனுமதிச்சா அவங்கள பாதுகாக்கிறதோ அவங்களை கண்காணிக்கிறதோ நடைமுறை சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க எல்லாம் 10 மணிக்கு மேலதான் உள்ள அனுமதிச்சிருந்தாங்க. பின்பாக இப்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 9 மணில இருந்து அனுமதிச்சு இப்ப சரியாக 3 மணி நேரமாக அவங்களுடைய முழுமையாக உள்ள போயிட்டு இருக்காங்க. நெருக்கி கிட்டத்தட்ட 3/4 பேர் 80% பேர் உள்ள போயிருப்பாங்க. 4992 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில இப்போ அந்த அளவுக்கான ஆட்கள் அவங்க இருப்பதற்கு அவங்க போய் நிற்பதற்கான இந்த காலம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. அதே நேரம் அதனாலதான் அவங்களை விரைவுபடுத்தக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம இந்த இன்னும் விஜய் வருவதற்கும் அவர் வந்து அவங்க உள்ள போய் இவங்க எல்லோரும் உள்ள போய் செட்டில் ஆகி அவங்க நிக்கிறதுக்கு உண்டான காலம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த விரைவுபடுத்தக்கூடிய பணிகளை வந்து இவங்க மாவட்ட செயலாளரும் பொதுச் செயலாளரும் நேரம் நின்று செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அபிநயா.